வணக்கம். இன்றைய செய்திகள். தமிழக அரசின் அனைத்து ரேஷன் கடைகளிலும் அரிசிக்கு பதிலாக கோதுமை வாங்கிக் கொள்ளலாம் என தமிழக அரசு அறிவித்துள்ளது. 5 கிலோ முதல் 10 கிலோ வரை அரிசிக்கு பதிலாக கோதுமை வாங்கிக் கொள்ளலாம். தமிழ்நாடு அரசின் நிதிநிலை அறிக்கை மார்ச் 14ஆம் தேதி தாக்கல் செய்யப்படும் என சபாநாயகர் அப்பாவு தெரிவித்துள்ளார். 2025-26ஆம் ஆண்டின் நிதி பட்ஜெட்டை மார்ச் 14ஆம் தேதி காலை 9 மணிக்கு நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு தாக்கல் செய்யலாம் என அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. பிரதமர் உஜ்வாலா திட்டத்தின் கீழ் இலவச மானிய சிலிண்டர் எரிவாயு வழங்கப்பட்டுள்ளது. நீண்ட காலமாக அதற்கு பின் எந்த ஒரு சிலிண்டர் எரிவாயு வாங்காத நபர்களின் கணக்குகள் KYC அப்டேட் செய்யப்படும். அப்படி பண்ணாதவர்களின் கணக்குகள் முடக்கப்படும் என தூத்துக்குடி மாவட்ட கலெக்டர் தெரிவித்துள்ளார். கலகலப்பு இயக்குனர் சுந்தர்சி அவர்களின் 25ஆம் ஆண்டு திருமண நாளையொட்டி பழனி முருகன் கோவிலில் சாமி தரிசனம் செய்துள்ளார். அதன்பின் தன் நேர்த்திக்கடனான மொட்டையடிக்கும் நேர்த்திக்கடனம் அவர் நிறைவேற்றியுள்ளார். அஜித் நடித்துள்ள குட் பேட் அக்லி திரைப்படத்தின் டீசர் தீம் வெளியாகியுள்ளது. ரசிகர்கள் மத்தியில் இந்த டீசர் மிகவும் கவனத்தை ஈர்த்துள்ளது. லோகேஷ் கனகராஜ் ரஜினிகாந்த் கூட்டணியில் உருவான திரைப்படம் கூலி. இத்திரைப்படம் ரஜினிகாந்தின் 171வது திரைப்படமாக உள்ளது. இத்திரைப்படத்தின் டீசர் 14ஆம் தேதி, அதாவது மார்ச் 14ஆம் தேதி வெளியாகும் என திரைப்படக்குழு அறிவித்துள்ளது. இத்துடன் இச்செய்திகள் முடிவடைகின்றன. PS நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் உங்களுக்கான செய்திகள் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறோம். நன்றி, வணக்கம்.